இன்று மாலை 4 மணிக்கு சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு செல்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, விவரம். கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவியிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இன்று காலை அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல தோல்வியடைந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்கள் நேரில் பொதுமக்களை சந்தித்து தங்களின் வெற்றிக்காக வாக்கு செலுத்தியவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கு இன்று மாலை 4 மணிக்கு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு நேரடியாக கொளத்தூர் சென்று அவரது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் என்பது அங்கு இருக்கிறது. அந்த அலுவலகத்திற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களையும் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும், அதே போல தோல்வியடைந்த வேட்பாளர்களையும் தங்களது தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று வாக்கு செலுத்தியவர்களுக்கும் வாக்கு செலுத்தாதவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில்தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று கொளத்தூர் செல்ல இருக்கிறார். 4 மணிக்கு தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு கொளத்தூர் தொகுதிக்கு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதே தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை தனது தொகுதிக்கு சென்று பல்வேறு பணிகளையும், அதே போல புதிய திட்டங்கள் உள்ளிட்டவைகளை தொடங்கி வைப்பதற்காக செல்வார். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வந்திருந்த நிலையில் திமுக சார்பில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கக்கூடிய திமுக தலைவர் முதலமைச்சர் தற்போது 4 மணிக்கு அங்கு சென்று கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்திக்க இருப்பதாகவும் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு செல்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, விவரம். கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவியிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இன்று காலை அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல தோல்வியடைந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்கள் நேரில் பொதுமக்களை சந்தித்து தங்களின் வெற்றிக்காக வாக்கு செலுத்தியவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கு இன்று மாலை 4 மணிக்கு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு நேரடியாக கொளத்தூர் சென்று அவரது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் என்பது அங்கு இருக்கிறது. அந்த அலுவலகத்திற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களையும் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும், அதே போல தோல்வியடைந்த வேட்பாளர்களையும் தங்களது தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று வாக்கு செலுத்தியவர்களுக்கும் வாக்கு செலுத்தாதவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில்தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று கொளத்தூர் செல்ல இருக்கிறார். 4 மணிக்கு தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு கொளத்தூர் தொகுதிக்கு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதே தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை தனது தொகுதிக்கு சென்று பல்வேறு பணிகளையும், அதே போல புதிய திட்டங்கள் உள்ளிட்டவைகளை தொடங்கி வைப்பதற்காக செல்வார். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வந்திருந்த நிலையில் திமுக சார்பில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கக்கூடிய திமுக தலைவர் முதலமைச்சர் தற்போது 4 மணிக்கு அங்கு சென்று கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்திக்க இருப்பதாகவும் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.